அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மிக பெரியவன். இன்று நாம் முக்கியமான தலைப்பாகிய திக்ரை பற்றி பேச போகிறோம். திக்ரு என்பது ஒரு முஸ்லிம் வாழ்வில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இது அல்லாஹ்வை நினைவு கூறும் புனிதமான செயல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் சிறப்பு பெறுவீர்கள். அல் அக்ஸாம் 33:41. யார் கடன் தொல்லையால் அவதிப்படுகிறார்களோ, கடனை கொடுக்க முடியாமல் வட்டியின் பக்கம் செல்கிறார்களோ, அவர்கள் ஓத வேண்டிய துவா, அல்லாஹ் மக்ஃபினி ஃபி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வா அக்னினி ஃபி ஃபலிலிக்க அம்மன் சிவாக்க. யா அல்லாஹ், நீ எதையெல்லாம் ஹலாலாக்கி வைத்திருக்கிறாயோ அதில் என்னை போதுமாக்கி வைப்பாயாக, எதையெல்லாம் தடுத்து இருக்கிறாயோ அதிலிருந்து பாதுகாப்பாயாக. உன்னிடம் மட்டும் என் தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தவிர வேற யாரிடமிருந்தும் கேட்டு பெற்றுக்கொள்வதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஓத வேண்டும். இந்த துஆவை நாம் கடனின் கவலையை விட அல்லாஹ் மீது நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். அறிவிப்பாளர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது, நோயால் அவதிப்படும் பொழுது பொறுமையாக இருந்து நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும். ரப்பி இன்னி மஸ்ஸனியத் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் வ இதா மரிது ஃபஹுவ யஸ்பீன். யா அல்லாஹ், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நீதான் கருணையுடையவன். எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவன்தான் என்னை குணப்படுத்துவான். அறிவிப்பாளர் அத்த இப்னு யசார். நோய் ஏற்படும் சமயத்தில் நாம் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டிருக்கும் நேரத்தில் மரணித்து விட்டால் அவர்கள் சுவனத்தை அடைவார்கள். அவரை அல்லாஹ் மரணிக்க செய்யாமல் நோயை குணப்படுத்தி விட்டால் அவருடைய உடல் முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்கும். அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவான். அல்லாஹ் நமக்கு நோய் கொடுப்பது நம்மை சிரமப்படுத்துவதற்கு அல்ல, சிறப்பாக்கி வைப்பதற்கு. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதில்தான் இதயங்கள் அமைதி அடைகின்றன. 13:28. அல்லாஹ்வை தொடர்ந்து நினைவு கூறும் இதயங்களுக்கு பெரும் இன்பமும் அமைதியும் கிடைக்கும். நம் வாழ்க்கையில் திக்ரு ஒரு நிலையான வழியாக அமைந்ததால் அது நம்மை ஜன்னாவின் வழியை நோக்கி அழைக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.